எடப்பாடியாருடைய சிந்தனை உதித்த ஒரு அற்புதமான திட்டம் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். காவேரி தண்ணீரை, உபரி நீரை, வெள்ள நீரை கடமலையில் கொண்டு கடலில் கலக்கக்கூடிய நீரை அதை திருப்பி வைகை ஆற்றோடு இணைத்து வைகையிலிருந்து குண்டார், அதான் காவேரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம். அந்த திட்டம் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி எல்லையான திருச்சுழி தொகுதி முழுமையாக அதில் பலன் அளிக்கிறது உண்டாயிருக்கு. அருப்புக்கோட்டை தொகுதி, விருநூர் தொகுதியில் கொஞ்சம் கூட அதில் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு இந்த ஸ்கீமை நிறைவேற்றியாச்சுன்னு சொன்னால் பிறகு கால்வாய்களை வெட்டி விருநகர், சிவகாசி, சாத்தூர் போன்ற பகுதிகளுக்கு நாம் தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எடப்பாடியிடத்தில் நான் சொன்னதன் காரணமாக எடப்பாடியார் அதை அந்த ஸ்கீமை நிறைவேற்றி அதற்காக திட்டத்தினுடைய பெயரே காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், நீர்வழி திட்டம். அதற்கான முன்பணமாக ஒரு 500 கோடி நினைக்கிறது, சரியாக ஆகும்ல. முன்பணம் முதல் தவணையாக ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு பணிகளை எடப்பாடியாரே திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை எல்லையில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல பணிகளை துவக்கி வைத்தார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டமும் அதில் வருகிறது. அது விருநகர் மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்த அந்த திட்டமானது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து அப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எப்படி அத்திக்கடவு அவனாசி திட்டம் கொங்கு மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமோ அதே போல தென் மாவட்ட மக்களுக்கு காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம். அது நிறைவேற்றி வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆட்சி மாற்றம் வந்து விடுகிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த திமுக அதை கிடப்பில் போட்டு